This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கேரள மாநிலம் விழிஞத்தில் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச கடல் வர்த்தக வரைபடத்தில் இந்தியாவும் இடம்பெற உள்ளது. இத்துறைமுகத்தின் சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். உலக நாடுகளுக்கு இடையே சரக்கு போக்குவரத்தில் சுமார் 85 விழுக்காடு கடல் வழியாகவே நடைபெறுகின்றன. கடல் போக்குவரத்தில் கிழக்குலகையும் மேற்குலகையும் இணைக்கும் மையப்புள்ளியில் இந்தியா இருந்தாலும் இங்குள்ள 13 பெரிய துறைமுகங்கள் பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள் வந்து செல்ல ஏதுவானதாக, அதாவது ஆழமானதாக இல்லை. இதனால் இந்தியாவிலிருந்து சரக்குகளை கொழும்பு, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இடங்களுக்கு சிறிய கப்பல்களில் கொண்டு சென்று அங்கிருந்து பெரிய கப்பல்கள் மூலம் மற்ற நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் நிலை உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு பொருட்கள் வருவதிலும் இங்கிருந்து செல்வதிலும் தாமதங்கள் இருந்ததுடன் பெருமளவில் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தை ஒட்டி விழிஞத்தில் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் சுமார் 9,000 கோடி ரூபாய் செலவீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச கடல் பாதையிலிருந்து சுமார் 10 கடல் மைல்கள் தொலைவில்தான் உள்ளது என்பது சாதகமான அம்சம். கேரள அரசின் பெருமளவு முதலீட்டுடன் கூடிய இத்துறைமுகத்தை அதானி போர்ட்ஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இனி 20,000 கண்டெய்னர்கள் கொண்ட பிரம்மாண்ட கப்பல்கள் உலகின் எந்த நாட்டிலிருந்தும் இந்தியாவை நேரடியாக அணுக முடியும். விழிஞம் தவிர மகாராஷ்டிர மாநிலம் வாத்வானிலும் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அந்தமானிலும் இதே போன்ற ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் அமைக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. இவை முழுமையும் செயல்பாட்டுக்கு வரும்போது சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்தில் இந்தியா முதன்மையான நாடுகளில் ஒன்றாக மாறும். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.